போட்டாச்சுங்க. கற்பூரம் தான் காட்டணும். அப்பாவுக்கு இன்னைக்கு தவசம். தம்பிங்க 2 பேரும் இங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்துதான் மூத்தவர் நீங்க இருக்கீங்க. அப்புறம் என்ன? சங்கர், வந்துட்டியா? வாப்பா. அம்மா கிட்ட வாப்பா. இதெல்லாம் உனக்கு கிடைச்ச பரிசாப்பா. ரொம்ப சந்தோஷம். நீ என் வயித்துல பிறக்கலைன்னாலும் உன்னை மூத்ததாரத்து பிள்ளைங்கிற வித்தியாசம் இல்லாம வளர்த்துட்டேன். அதே மாதிரி இவங்களையும் வளர்த்து ஆளாக்கணும். முக்கியமா இவனை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணும். உன்னை நம்பித்தான் போறேன். பாத்துக்குவியாப்பா? பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். சங்கர், அம்மா, சங்கர், அம்மா, அடியா என்ன இது? எறும்பா கரும்பா என்ன கொத்திருக்க? கரும்ப எறும்பு தின்னுருச்சு. எறும்புதான். சின்ன வயசுல இருந்து அச்சு கோத்து கண் பார்வையே மங்கி போச்சு. ஒரு கண்ணாடி போட்டுக்க கூடாதுங்களா? கண்ணாடி வாங்குற பணத்தை என் தம்பிகளுக்கு அனுப்பிச்சேன்னா இன்னும் 1 வருஷம் படிப்பாங்க. அவருக்கு சுகமே என்னன்னு தெரியாது பாண்டியா. அவர் ஒரு சுமதாங்கி. ஆமா, உங்களுக்கு பார்வை செல்லன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது. இன்னைக்கே உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி வாங்கி போட்டுருங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க முதலாளி. பார்வதி, பார்வதி, வரேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? என்னங்க இது கண்ணாமூச்சி விளையாட்டு? கண்ணை முடிக்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கண்ணை திறக்கணும். ஏன் அப்படி? அப்படிதான் சொன்னது செய். சரி. இப்ப பாரு. நல்லா இருக்குதுங்க. யாரு? நானா? கண்ணாடிய? உங்க முகத்துக்கு இந்த கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணாடி போட்டுட்டு உன்னை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அது இல்ல பார்வதி, முன்னால முகம் ஏதோ போக மாதிரி மங்களா தெரிஞ்சுது. இப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் டார்ச் லைட் அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. எங்க என்ன தங்கச்சி வரலையா? வர நேரம்தான். எங்க உங்க பைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம்? நீங்க மாத்திரம் ஜோரா மாப்பிள்ளையாட்டம் கண்ணாடி போட்டு வந்துட்டீங்க. எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? ஒருத்தன் கொண்டாந்து இருக்கேனே. கை விடு. என்னங்க கை விடு. பார்வதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் இருக்கும். ஒரு நாள் நான் அப்புறம் சேர்ந்து வரும்போது உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன். தலையில வச்சு விடும்போது திடீர்னு நீ மயங்கி விழுந்துட்டேன். என்னான்னு கேட்டதுக்கு நீ கர்ப்பமா இருக்கிறதா சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு கடன் கொடுத்த பாதி வீட்டுக்குள்ள வந்துட்டான். உனக்கு முன்னாடியே கண்ணா பின்னான்னு என்ன திட்டுனான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத வக்கத்த பயிருக்கு பொண்டாட்டி ஒரு கேடான்னு கேட்டான். எனக்கு அவமானமா போச்சு. நீ அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிட்டேன். இருந்தாலும் எனக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல ட்ரெஸ்ஸுக்கு போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனா நீ கரிச்சலவை பண்ணிக்கிட்டதா என்கிட்ட சொன்னேன்.
பார்வதி, என்ன காரியமா செஞ்சிட்டேன்? எந்த தாயாவது தன் குழந்தையை தானே அழிச்சுக்குவாளா? உனக்கு குழந்தை வேணுங்க ஆசையே இல்லையா? இல்ல, ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்கும்போது இன்னொரு குழந்தை இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்காம இருந்தாதான் இந்த 3 குழந்தைங்களுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுங்க. அண்ணா, அண்ணி ஏன் அழறாங்க? ஒண்ணும் இல்லையே, இல்ல, அவ கண்ணை ஏதாவது தூசி ஈசி விழுந்திருக்கும். இப்படி வா. அது சரி, நீங்க ஏன் அழறீங்க? ஆ? ஓஹோ, அதே தூசி உங்க கண்ணிலையும் விழுந்துருச்சா? அது ஒண்ணும் இல்லம்மா, அது உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஆத்திரத்தை பார்த்த உடனே புரிஞ்சுட்டேன் நீர்தான். அப்பவே வந்துட்டேன். பக்தர்கள் கூட்டம் எல்லாம் கலையட்டுமேன்னு வெயிட் பண்ணேன். கொட்டுறது இது பிரசாதம். பிறருக்கு போடுற சாதம் தாயா பிரசாதம். உமக்கு இல்ல. கிள்ளி போடாதீரும், அள்ளி போடும். வாய், இது காளியம்மன் கோயில் கஞ்சி இல்ல, இஷ்டத்துக்கு எடுத்து ஊத்துறதுக்கு. ஆமா, இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீரே, உமக்கே கஞ்சத்தனம். பிச்சை எடுக்கிறீர். போங்க. போறேன், தேவஸ்தான ஆபீஸுக்கு போறேன். எதுக்காக? போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரை பார்த்து, ஐயா, குருக்கள் கோவில் பிரசாதத்தை காக்காவுக்கு போடுற மாதிரி கால்வாசிய பக்தர்களுக்கு போட்டுட்டு முக்கால்வாசிய அவரோட ஆசனாகி பர்வதாம்பாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார் அப்படிங்கிற விஷயத்த ஆபீசத்தை சொல்லிடுவேன். இந்த விஷயம் உமக்கு எப்படி தெரியும்? எனக்கா, இந்த ஊர்ல சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல இருந்து நடு ஜாம வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா நானும் நாயும் அலையிற நேரமே அதுதான். வயசான காலத்துல ஏதோ துளிவுண்டு சபலம் சகஜம்தாங்கண்ணா. இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும். யார்த்தையும் சொல்லிடாதீங்க. இந்தாங்க. ராத்திரிக்கும் பிடிங்க. இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கண்ணா. அப்பா முருகா, பெரியவனே சின்னவனே வந்து கொட்டியங்களா, வாங்க. என்ன, நாங்களும் ரெடி. ஏன்பா தினம் இந்த கோயில் சொத்தை தின்னு தொலைக்கணும்னு தலையெடுத்தா? அப்ப பெருமாள் பிரசாதம்டா. முதல்ல கன்னத்துல போட்டுக்கிட்டு அப்புறம் வாயில போட்டுக்கங்க. ஏன்னா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்தமா சுடுசோறு சாப்பிட மாட்டோமா? எப்பவும் இந்த வரைச்ச சோறு தானா? பகவான் படி அளக்குறான்டா. மிச்ச காய்கறி எல்லாம் தான் வீட்டுல செஞ்சுக்கிறோமே. அப்பா, நான் காலேஜுக்கு போறேன். சோறு வேண்டாம்ப்பா, உங்களுக்கும் அண்ணனுக்குமே இந்த சோறு பத்தாது. வழக்கம் போல காலேஜ் கேண்டீன்ல கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கடை வாங்குவியோ பிச்சை எடுப்பியோ அது உன் சௌரியம். ஏண்டா, அந்த மாதிரி உனக்கு எவனும் கடை கொடுக்க மாட்டானா? ஏராசி, கேவலம் ஒரு சின்ன பெட்டி கடையில 2 கடலை உருண்டை கடனா கேட்டா கூட, ஏண்டா லட்சாதிபதியோட புள்ள பிச்சைக்காரனாட்டம் கடன் கேட்கிறேடா, உன்னையும் உன் நைனாவை கட்டி வச்சு செருப்பால் அடிப்பம் படம் வாங்குறான்பா. ஆமா, நீ தானே கடன் கேட்ட, என்னையா அடிக்கிறேன்றான் செருப்பால. சரி உட்காரு, இதுல பாதிய சாப்பிட்டு மீதிய வச்சுக்குவோம். ஏண்டா என்ன ஏனைனா நோ நைனா? ராத்திரிக்கு வேணாமா? அந்த கோயில்ல காலையில மாத்திரம் தான் பிரசாதம் கொடுப்பாங்க. ஏண்டா, மாப்பிள்ளை மார்க்கெட்ல உன்ன 1 லட்சம் ரூபாய்க்கு வித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சனு அந்த மருமகன் எனக்கு தேவைதானா? கொஞ்சம் வரியா? நைனா, எஜமானி அம்மா கூப்பிடுறாங்க. நைனா என்ன இல்ல ஒன்ன போயிட்டு வந்துடுறேன்.